Hello everyone, welcome to Magical Hands. ஸோ கஸ்டமர் ஃப்ரம் மதுரை அவரோட ஆர்எக்ஸ் 100 வந்து ஒரு ஆர்எக்ஸ் கிங்காக வந்து அவர் மாற்ற போகிறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு கேண்டி கலர் வந்து அவர் ரிம்முக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குன்னு கேட்டிருந்தாரு. அது கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் மக்காடுக்கு வந்து ஒயிட் அடித்து அதுக்கு மேலே வந்து பர்பிள் பேர்ல் வந்து எனக்கு சன்லைட் படுற இடத்துல பர்பிள் பேர்ல் தெரிகிற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அதோட ஃபுல் ப்ராசஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு புது 2 ரிம்மு வந்து வாங்கியிருந்தோம். ஹீரோ பிராண்டுது 18 இன்ச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து புதுசு வாங்கி அதில் வந்து குரோம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து 2 ரிம்மு, ரியர் ஹப்பு, ரியர் மட்கார்டு, அப்புறம் ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து பிளாஸ்டிக்கில், ரியர் மட்கார்டோட பிளேட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு கலரில் வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு குரோம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு பேட் எடுத்துக்கலாம், ஃப்ளாப் பேடு. இதை பார்த்தீங்க அப்படின்னா 60 வந்து நான் எடுத்திருக்கேன். பொதுவாக இதை வந்து 80 to 100 அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். 60 வந்து ரொம்பவும் வந்து மெட்டலையே கரைச்சி விட்ரும். கிட்டத்தட்ட ஒரு மெட்டலில் வந்து ஒரு ஓட்டையே வந்து உங்களுக்கு உருவாக்கி விட்ரும். ஸோ 60 யூஸ் பண்ணும்போது ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து மக்காடுக்கு சூட்டபிள் தான், இருந்தாலுமே அது வந்து கரைச்சி விட்ரும், மெட்டலை வந்து கரைச்சி விட்ரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 60 வந்து போகாதீங்க, 80 யூஸ் பண்ணுங்கள். 80 இல்லை அப்படின்னா 100 யூஸ் பண்ணுங்கள். ஒரு கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி ஃப்ளாப் வீலை வச்சு நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு க்ரோம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த க்ரோம் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு க்ரோமில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அது வந்து அந்தளவுக்கு லைஃப் வராது. நீங்கள் என்ன தான் அந்த க்ரோம் மேலே வந்து எமரி போட்டுட்டு 80 போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடித்தாலுமே அது வந்து ஒரு டெம்பரரியான லைஃப் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு டீப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல லைஃப் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த க்ரோம் வந்து டீக்ரோம் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் லைஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ளாப் டிஸ்க் அடித்ததுக்கு அப்புறம் இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே எப்படி வந்து ஒரு டிஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாப் டிஸ்க்கு பிடிச்ச இடம். இந்த முன்னாடி வந்து இப்போது கொஞ்சம் கூட வந்து டிஸ்க் வந்து பிடிக்கல. அதுக்கும் இதுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரெண்ட்டை பாருங்களேன். அந்த இடத்துல வந்து அதே கிளாஸியாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அந்த அரைச்சிருக்கு, அந்த குரோமை ஃபுல்லாகவே வந்து அரைச்சிருக்கும். மக்காடு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரிம்மை வந்து நம்ம அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து குரோமை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே டிஸ்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால ஃபுல்லாக குரோம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா உண்மையாலுமே போகாது. ஒரு 70 to ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு குரோம் போகுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 100% வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. இந்த குரோமை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ரிம்மில் வந்து குரோமை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸை வச்சு நீங்கள் குரோம் வந்து பிளேட்டிங் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மைனஸை வச்சு நீங்கள் வந்து டீக்ரோமிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த குரோம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த மெட்டலில் நீங்கள் ப்ரைமர் பண்ணும்போது நல்லா வந்து லைஃப் கொடுக்கும். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணலாம். சாண்ட் பிளாஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாகவே ஒரு மணலை வச்சு அடிக்கும்போது 0.5 வந்து வச்சு அவங்க சாண்ட் பிளாஸ்டிங் பண்ணும்போது இதில் இருக்கிற குரோம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே எடுத்துவிட்ரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ப்ரைமர் பண்ணும்போது உங்களுக்கு லைஃப் நல்லாவே கொடுக்கும். இந்த டிஸ்கை யூஸ் பண்ணுறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 to 80% தான் இதை வந்து குரோமையே ரிமூவ் பண்ணும். இருந்தாலும் இது எதுக்காக இதுலேயே வந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரோட ஆப்ஷன் தான். கஸ்டமர் வந்து இல்லை இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுங்க, அதுவே எங்களுக்கு வந்து எனஃப் தான். ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு கலெக்ஷனில் தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஜஷனில் கேட்டார். ஸோ சாண்ட் பிளாஸ்டிங் போகிற அளவுக்கு அவர் வேண்டாம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஒன்ஸ் வந்து இந்த க்ரோம் வந்து இதுலேயும் ரிம்லேயும் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 120 ஷீட்டை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து இன்னொரு தடவை வந்து அந்த மார்க்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கோட்டில் வந்து மறுபடியும் போயிட்டு பெயிண்ட் உட்காரும். இந்த ஃப்ளாப் வீல் வந்து சுற்றுறது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கோட் இருக்காது. அதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு பேட் ஓட்டுறதுனால அந்த கோட் எல்லாமே வந்து நேராக இருக்காது. ஸோ ஒரு 120 யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த மெட்டல் மேலே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைப்ஸை உருவாக்கிக்கலாம். அதில் போயிட்டு வந்து இந்த ப்ரைமர் வந்து உட்காந்துக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரிம்மோட எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த இடம்லாம் பாருங்கள் குரோம் வந்து எடுத்துருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன்.
அதே கட்டிங் மிஷின் தான். அதில் வந்து அதே பேடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக வைக்காமல் இந்த கட்டிங் மிஷினை வந்து நீங்கள் மேலேருந்து, அதாவது டாப்லேருந்து வச்சிங்க அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற எட்ஜஸும் வந்து சேர்ந்து வந்து டீக்ரோமிங் ஆயிரும். இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், அதை அப்படியே காட்டுறேன். அந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக க்ரோம் போகல. இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல மிஷினை வச்சு அகைன் வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம். அதை பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் அந்த இடத்துல வந்து பாருங்கள் இதாக இருக்குது. அந்த இடத்துல வந்து க்ரோம் எல்லாமே வந்து டீக்ரோமிங் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே க்ரோம் வந்து டீக்ரோம் பண்ணதுக்கப்புறம் டீக்ரீசர் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 4 கோட் வந்து இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 கோட் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 டேஸ் வந்து இதை நல்ல ஒரு சன்லைட்டில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து போகலாம் பெயிண்டிங்கு. சேம் நம்ம வந்து அதே மாதிரி ரியர் மக்காடுக்கும் ஒரு 4 கோட் வந்து ப்ரைமர் கொடுத்துடலாம். அதுக்கும் ஒரு 4 கோட் கொடுத்துட்டு அதையும் வந்து நம்ம ட்ரை பண்ண விட்டுறலாம். சேம் ஹேஸ் வெல் ஃப்ரண்ட் மக்காடுக்கும் அதே மாதிரி வந்து ஒரு 4 லேயர் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரண்ட் மக்காடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிளாஸ்டிக் தான் வருது. ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் பெயிண்ட் ரிமூவ் பண்ண முடியாது. அதை வந்து நீங்கள் நல்லா ஒரு 320 போட்டு இந்த வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் 320 போட்டு நீங்கள் வந்து நல்லா சாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ப்ரைமர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து போதும். அதுலேயே வந்து அந்த பிளாஸ்டிக்ஸில் வந்து உட்காந்துக்கும். இதில் வந்து பிளாஸ்டிக் ப்ரைமர் அப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த பிளாஸ்டிக் ப்ரைமர் வந்து நீங்கள் புதுசாக ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து அதில் ஒரு பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ப்ரைமரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணணும். இதில் ஆல்ரெடி வந்து ப்ரைமர் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ப்ரைமரை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணாலுமே அது வந்து உட்காந்துக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லாவே வந்து சன்லைட்டில் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம நைஸ் பண்ண போகிறோம். ஒரு 400 யூஸ் பண்ணி இந்த ரிம்மு 2 மக்காடு இந்த ஹப்பு ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 400, செகண்டு 600, லாஸ்ட் வந்து 800 வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு வாட்டரை யூஸ் பண்ணி 400 வச்சு நம்ம மட்கார்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இருக்கிற ப்ரைமரை வந்து எடுத்துடக்கூடாது. ஸோ மேலாப்பில் ஒரு தண்ணியை போட்டு அதை வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த கோடுங்கள்லேயே வந்து உங்களுக்கு பெயிண்ட்டு போய் உட்காந்து ஒரு பைண்டிங்காக வந்து உங்களுக்கு அப்படியே அட்டாச் ஆகிரும். அதே மாதிரி இதில் இருக்கிற இந்த ரிம்ஸு ஒரு 400 600 யூஸ் பண்ணிவிட்டு மொத்தம் வந்து 3 தடவை வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 400ல் ஒரு 30%, ஒரு 600ல் ஒரு 30%, பேலன்ஸ் வந்து ஒரு 800ல் வந்து 3 ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஸ்டாண்டிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலர் அப்படின்றதுனால இப்போ என்னென்ன கலர்ஸ் வந்து நம்ம இதில் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேண்டி ரோஸ் கலரு, டுக்ஸான் பிராண்டோடது கேண்டி ரோஸ் வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டீலில் வந்து உங்களை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்க ரெட் மாதிரி இருக்கும், ஆனால் அதை வந்து நீங்கள் லேயராக ஒரு பின்னாடி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் கலர் வந்து உங்களுக்கு வெளியே காட்டிடும். ஸோ இந்த ரோஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பிளாக் கலர் ப்ரைமரோ இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா டார்க் ஆயிரும். ஸோ சில்வர் வந்து அதாவது இந்த ப்ரைமர் வந்து ஒரு க்ரே கலரில் இருக்கணும். அப்படி க்ரே கலரில் இல்லைன்னா மேலே வந்து ஒரு சில்வர் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ரோஸ் அடிக்கிறது வந்து உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி டார்க் ஆகாது ரொம்ப. ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹப்புக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பேர்ல் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, இது வந்து டுக்ஸான் பிராண்டோட பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதுலேயே வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை வந்து ஃபுல்லாக பேர்ல் தான், இது பெயிண்ட் கிடையாது. இந்த டிண்டரில் வந்து பேர்ல்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது. இது வந்து வெயிலில் பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல வந்து ஒயிட்டாக தெரியும். உங்களுக்கு வெயிலில் பார்க்கும்போது அந்த பேர்ல் வந்து உங்களுக்கு தனியாக பர்பிளில் வந்து உங்களுக்கு காட்டிடும். இதையும் அதே மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒட்டி காட்டுறோம் பாருங்கள், இது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக எடுத்து இப்போ மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பர்பிள் தெரியும், இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து PU தின்னர் தான், எக்ஸல்டா பிராண்டோடது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒயிட் ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஒயிட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 மக்காடு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மக்காடுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் அடிக்கணும். ஒயிட் அடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பேர்ல் கொடுப்பாங்க.
பேர்ல் வந்து சில பேர் கிளியரில் கலந்து ஒரு பவுடராக வந்து கிடைக்கிது. பவுட்ரு ஃபார்மை எடுத்து அவங்க கிளியரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே அடிக்கலாம். இது வந்து பெயிண்ட்டை அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே பேர்ல் கொடுக்குறதும் நல்லாயிருக்கும். ஸோ சாய்ஸ் வந்து உங்களுக்கு தான். பேர்லில் நீங்கள் கிளியரில் கலந்தும் அடிக்கலாம், பெயிண்ட் அடிச்சுட்டு மேலேயும் பேர்லும் கொடுக்கலாம். ஸோ பெயிண்ட்டுக்கு மேலே பேர்ல் கொடுக்கறது உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. அந்த கோர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவே இருக்கும். ஸோ இப்போ 4 கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பெயிண்டிங் போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு மக்காடுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 கோட்ஸ் வந்து நம்ம ஒயிட்டில் கொடுக்க போகிறோம். பின்னாடி வந்து அவங்க அதே பிளாக்கில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பின்னாடி பேக்கில் இருக்கிற அந்த பிளாக் கலர் வந்து மாஸ்க் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம ஒயிட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு 3 கோட்டு வந்து நம்ம அடித்து முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ஒரு கோட்டையும் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டையும் வந்து நம்ம பேர்ல் அடிக்க போகிறோம். ஸோ இந்த பேர்லுக்கு வந்து நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு PU தின்னர் தான். 1:1 ரேஷியோவே போதும். அந்த வெயிட்டுக்கு மேலே நீங்கள் அப்படியே இந்த பேர்லை வந்து ஒரு லேயர் மாதிரி அதே பெயிண்ட் மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பேர்ல் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 2வது அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சன்லைட்டில் வந்து நல்லாவே அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் வந்து மக்காடு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரிம் எடுக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து ரொம்ப டார்க்காக நீங்கள் அடித்தாலுமே உங்களுக்கு ரெட் கலரில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாகியாகவே அடிங்க. ஃபஸ்ட்டு லேயரை வந்து செகண்ட் லேயருக்கும் கொஞ்சம் நிறையா டைம் விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கேண்டி கலரை வந்து நீங்கள் டீப்பாக வந்து அது காயாத முன்னாடியே என்னடா இன்னும் கவர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது அதை வந்து காஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு டார்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டை அடித்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை பண்ண விடுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் கோட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறுது, இல்லை எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கு, என்ன அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ காய விட்டு அதுக்கப்புறம் ரிம்மை வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் செகண்ட் கோட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஹப்பு போயிடலாம். ஹப்புக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிளாக் கலர் தான். அதுக்கு ஹப்புக்கு வர கப்பும் வந்து சேம் அதே பிளாக்கு. ஸோ இதுக்கும் வந்து 4 கோட் வந்து நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். ஹப்பு ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் தான். பிளாக் கலர் வந்து பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து ஒரு டேக் கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம கிளியர் போயிடலாம். எல்லாமே இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. கிளியருக்கு முன்னாடி இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிம்முக்கு வந்து அவர் இதே மாதிரி தான் கேட்டிருந்தார் ஒரு ஃபோட்டோவை காட்டி. அதே மாதிரி இதுக்கு வந்து மேட் அடிக்க சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் மட்காட்டை பாருங்கள். இதில் வந்து இப்போ பேர்ல் தெரியுது பாருங்களேன். கிளியர் அடிக்கலை இன்னும். அதுக்கு முன்னாடி பேர்ல் வந்து அந்த லைட் படுற இடத்துல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இந்த ரியர் மட்காட்டில் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் வந்து பார்த்துடலாம். கிளியர் வந்து இந்த 2 மட்கார்டுக்கும் சரி அந்த ஹப்புக்கும் சரி அவங்க வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற DX40 வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஷைனிங் தான் வந்து அடிக்க போகிறோம். ஷைனிங் கிளியர் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கப்புக்கும் 2 மட்கார்டும் ஃபஸ்ட் வந்து அடித்து எடுத்துடலாம். கிளியர் குறையாமல் 4 கோட் வந்து கண்டிப்பாக அடிங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மிரர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பிளாக்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து ஒரு மிரர் ஃபினிஷிங் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் 4 கோட் வந்து கம்பல்சரி அடிங்க. ஃபஸ்ட்டு 2 கோட்டுக்கும் வந்து 10 நிமிஷம் கேப்பில் அடிங்க. 3வது 4வது கோட்டுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் கேப் விட்டு அடிச்சிங்கன்னா நல்லாவே வந்து இந்த கிளியர் ஒட்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மேட்டு தான் அடிக்க போகிறோம். 2 ரிம்முக்கு வந்து மேட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ மேட் கிளியர் தான் அடிக்க போகிறோம். மேட் கிளியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மிஸ்டியாக இந்த கண்ணாடி மாதிரி இல்லாமல் நம்ம ரெகுலராக அடிக்கிற இந்த கிளியர் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மிஸ்டியாக இருக்கும். இப்போ எதுக்கு இந்த கிளியரில் வந்து பெயிண்ட்டை கலந்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து இதில் அந்த ரோஸை வந்து கலந்துருக்கோம். எதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கிளியரில் வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த கிளியர் வந்து நீங்கள் எத்தனை கோட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு கிளியர் வந்து 4 லேயர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். இந்த கிளியர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 கோட் அப்ளை பண்ணாலே போதும். பிகாஸ் ஒரு பெயிண்டிங் வந்து நீங்கள் அடித்து முடித்ததுக்கப்புறம் அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மேட் லுக்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறமும் எதுக்காக இந்த மேட் கிளியர் அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மேட் கிளியர் வந்து நம்ம அடிக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸசிவாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. எல்லா இடத்துலையும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஃபஸ்ட் லேயரை வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. 2வது கோட் வந்து இன்னொரு லேயர் கொடுக்க போகிறீங்க. இது வந்து அடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஷைனிங்காக தெரிஞ்சாலுமே அது காஞ்சது அப்படின்னா
நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் தான் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஒரு 2 கோட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மேட்டை வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். மேட் கிளியரில் எதுக்கு அந்த 4 ட்ராப்ஸ் வந்து பெயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்கை பார்க்கும்போது தெரியும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மேட் கிளியர் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மக்காடை பாருங்கள். இந்த சன்லைட் படுற இடத்துல எல்லாமே அந்த பர்பிள் ஷேட் வந்து உங்களுக்கு அடிக்கும். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து மேலே டாப்பில் வந்து சன்லைட் படுதா, அந்த இடத்துல பாருங்களேன் அப்படியே ஒரு பர்பிள் ஷேட் வந்து தெரியும். சேம் ஆஸ் வெல் இந்த பேக் மக்காட்லேயும். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஹஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.